10th முடிச்சு 12th போகும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால நீ 10th படிச்சதோட போதான், நீ வீட்டில் சுய தொழில் இந்த மாதிரி ஏதாச்சும் படிக்குங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்க. யார் சொல்கிறது? ஸ்கூலோட ஹெச்எம் சொன்னாங்க. முதல் ப்ரைவேட் ஜாப்க்கு இன்டர்வியூ எப்போ போனோம், இல்லை உங்களால் பார்க்க முடியாது, காலேஜ்லேயே இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க, இல்லை உங்களால் பார்க்க முடியாது, உங்கள் தெரியாது தான் வேணும், உங்கள் உயரம் கம்மியாக இருக்கும், உங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரை பண்ணணும், இந்த ஜாப் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னாங்க. எங்கே போனாலும் ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, யாராச்சும் அவனை ஏதாச்சும் கிண்டல் பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், எங்களுக்கு கோவம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் வந்துட்டு நம்ம வாழ்வில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சார் வந்து எனக்கு பயப்படாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே என் மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார். நான் வந்து செட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருமே ரொம்ப நன்றி. என் வயசு 22 ஆகுது. இதே எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் மொத்தம் நான் ஒரு ஆள், என் தங்கச்சி, நான் ஒரு ஆள். அம்மா வேலைக்கு போவாங்க. அப்பா இறந்துட்டாங்க. அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் மூலமாக இறந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து என்னென்னா நான் பிபிஏ படித்து முடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலை போட்டு கொடுத்தேன். எனக்கு ஏற்ற பிபிஏ படித்து ஏற்றப்போ ஒரு வேலை போட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நான் டிஎன்டி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது மூலமாக பார்த்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து எப்படி ஸ்கூல் போனீங்க, காலேஜ் போனீங்க, யார் கொண்டு போய் விட்டா, எப்படி வருவீங்க? நீங்கள் ஸ்கூல் வந்து மேலக்கல்ல தான் இருக்குது, மலை ஒட்டி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது நான் கிளம்பி எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடியாக ரோட்டில் நிற்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சைக்கிளில் ஓடி போவாங்க. அந்த காலேஜ் எப்படி செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் காலேஜ் படித்து இந்த பக்கம் போச்சு. சரி, காலேஜ் பஸ் மூலமாக காலேஜ் போகலாம், நம்மளால் ஏறி போக முடியாது அதனால் நினச்சி காலேஜ் பஸ்ஸில் மூலமாக போனேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பஸ்ஸில் ஏற்றி இறக்கிடுவாங்க, வீட்டில் வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. தினேஷோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. நான் எப்போவுமே தினேஷை சைக்கிள் அந்த கம்பியில் தான் உட்கார வச்சு கூப்பிட்டு போவேன். அப்பப்போ வலிக்கு திண்டிவேன், இல்லை அந்த இடத்துல அடி ஓட்டுறோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட், எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே திருப்பதி, முத்துப்பாண்டி இருப்பாங்க. காலேஜ் போனாலேருந்து காலேஜ் பஸ் ஏற வரைக்கும் எல்லாமே அவங்க சாப்பாடுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, இந்த வாட்டருக்கு தண்ணி விடுறது, தூக்கிட்டு போடுறது, கிளாஸ் எல்லாமே. எங்கே போனாலும் ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, யாராச்சும் அவனை ஏதாச்சும் கிண்டல் பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், எங்களுக்கு கோவம் வரும். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து தினேஷ் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காரா? இல்லை, 10th முடிச்சு 12th போகும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதான் நீ 10th படித்ததோட போதான், நீ வீட்டில் சுய தொழில் இந்த மாதிரி ஏதாச்சும் படிக்குங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்க. யார் சொல்கிறது? ஸ்கூலோட ஹெச்எம் சொன்னாங்க. முதல் ப்ரைவேட் ஜாப்க்கு இன்டர்வியூ எப்போ போனோம், இல்லை உங்களால் பார்க்க முடியாது, காலேஜ்லேயே இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க, இல்லை உங்களால் பார்க்க முடியாது, உங்கள் தெரியாது தான் வேணும், உங்கள் உயரம் கம்மியாக இருக்கும், உங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரை பண்ணணும், இந்த ஜாப் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னா. இது பண்ணுறாங்க, உயரம் தான் பார்க்குறாங்க, அறிவு பார்க்க மாட்டாங்க, டேலண்ட் பார்க்க மாட்டாங்க. அப்போ உயரம் தான் பெருசா அப்படின்னு சொன்னேன்.